ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நான்காம் தமிழ். நான் உங்க ஆர்கே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு குருவும் சிஷ்யனும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த குருவோ மிகப்பெரிய புத்திசாலி, பல அறிவார்ந்த சீடர்களை உருவாக்கிய மிகப்பெரிய அனுபவசாலியும் கூட. அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். ஒரு நாள் அந்த சிஷ்யனும் மிகவும் வாடிய முகத்துடன் கவலையுடன் காணப்பட்டான். இதை சற்றே கவனித்த அந்த குருவோ அந்த சிஷ்யனை அழைத்து, சிஷ்யா, ஏன் உனது முகம் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறது? உனக்கு ஏதும் கவலைகள் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த சிஷ்யனோ, ஆமாம் குருவே, எனக்கு இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழவே பிடிப்பதில்லை. இந்த வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் வெறும் கவலை, ஏமாற்றம், துக்கம், துயரமாகவே இருக்கிறது. வாழ்க்கை மீது ஒரு வெறுப்பே வந்துவிட்டது. வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் மட்டுமே வாழ்வதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? அப்படி ஏதேனும் வழி இருந்தால் சற்று கூறுங்களேன் என்று தன்னுடைய குருவிடம் வேண்டினார். இதை கேட்ட குருவோ, அப்படியா, சரி, நீ கேட்டதற்கான பதிலை நான் கொடுக்கிறேன், வா, வந்து அந்த நாற்காலியில் சற்று அமரு என்று கூறினார். அந்த சிஷ்யனும் அந்த நாற்காலியில் அமர்ந்தான். பிறகு குருவோ அந்த சிஷ்யனிடம், சிஷ்யா, சிறிது தேநீர் அருந்துகிறாயா என்று கேட்டார். அந்த சிஷ்யனோ, சரி குருவே, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் என்று கூறினார். உடனடியாக குருவோ அவனை நாற்காலில் அமர வைத்துவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து கையில் ஒரு குவளையுடன் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தார் குரு. அந்த குவளையில் சிறிது தேநீர் இலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த குவளையை அந்த சிஷ்யனிடம் கொடுத்துவிட்டு, சிஷ்யா, இதோ தேநீர் இலை, இதை நீ சாப்பிட்டு கொண்டு இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு குவளையுடன் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தார் அந்த குரு. இப்பொழுது அந்த குவளையில் சிறிது வெந்நீர் இருந்தது. அந்த வெந்நீர் குவளையை அந்த சிஷ்யனிடம் கொடுத்துவிட்டு, சிஷ்யா, இந்த வெந்நீரை நீ சற்று அறிந்து கொண்டிரு, இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்குள் சென்றார் குரு. சிறிது நேரம் கழித்து மீண்டும் கையில் ஒரு குவளையுடன் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தார் குரு. இந்த முறை அந்த குவளையில் சிறிதளவு சர்க்கரை இருந்தது. அந்த குவளையை அந்த சிஷ்யனிடம் கொடுத்துவிட்டு, சிஷ்யா, இந்த சர்க்கரையை சாப்பிட்டு விடு என்று கூறினார். தன்னுடைய குருவின் வினோதமான இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத சிஷ்யனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. குரு ஏன் இப்படி செய்கிறார்? தேநீர் அருந்துகிறாயா என்று கேட்டார். ஆனால் இவர் தேநீர் கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக தேநீர் போடக்கூடிய பொருட்களை அல்லவா கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி தேநீர் ஆகும் என்ற குழப்பத்துடனேயே குருவிடம் கேட்டுவிட்டார். குருவே, சற்று நேரத்திற்கு முன் நீங்கள் என்னிடம் தேநீர் அருந்துகிறாயா என்று கேட்டீர்கள். நானும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறினேன். நீங்களோ வீட்டிற்குள் சென்று தேநீர் கொண்டு வருவீர்கள் என்று பார்த்தால் முதலில் தேயிலையை கொண்டு வந்தீர்கள், பிறகு வெந்நீரை கொண்டு வந்தீர்கள், அதன் பிறகு சர்க்கரையை கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள். அது மட்டுமில்லாது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சாப்பிட சொல்கிறீர்கள். அது எப்படி முடியும்? இந்த மூன்றையும் தனித்தனியாக சாப்பிட்டால் ஒரு தேநீர் குடித்ததன் பலன் கிடைத்து விடுமா என்ன என்று அந்த சிஷ்யன் குருவிடம் கேட்டார். அதற்கு அந்த குருவோ, சிஷ்யா, சாதாரண ஒரு தேநீரையே தனித்தனியாக உன்னால் உட்கொள்ள முடியவில்லையே, இப்பேற்பட்ட வாழ்க்கையை வெறும் மகிழ்ச்சியுடன் மட்டும் வாழ வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? தேநீரின் சுவை என்பது தேயிலை, வெந்நீர், சர்க்கரை இம்மூன்றும் சேர்ந்து கிடைப்பதுதான். அது போலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கை என்பது இன்பம், துன்பம், கவலை, ஏமாற்றம் என பல உணர்வுகளை உள்ளடக்கியதுதான் வாழ்க்கை. யார் ஒருவன் இவை அனைத்தையும் அனுபவித்து எதிர்கொண்டு வருகிறானோ அவனே வாழ்க்கையில் இன்பமாக வாழ முடியும். அவனுக்குத்தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்த பலனும் கிடைக்கும். எனவே பெரும் மகிழ்ச்சியுடன் மட்டுமே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் என்று கூறினார் அந்த குரு. இதை கேட்ட அந்த சிஷ்யனுக்கோ மிகப்பெரிய தெளிவு பிறந்தது போல் இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியான முகத்துடனும் தெளிவான மனநிலையுடனும் குருவிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் சிஷ்யன். இவ்வளவுதாங்க இந்த கதை. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு உணர்வுக்கானது அல்ல. வாழ்க்கையில பல உணர்வுகள் இருக்கும். நேர்மறையான உணர்வுகளும் இல்ல எதிர்மறையான உணர்வுகளும் இருக்கலாம். கவலை, துக்கம், இன்பம், துன்பம், புகழ், பொறாமை, பெருமை, இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். யார் ஒருத்தர் இது எல்லாத்தையும் வெற்றிகரமா எதிர்கொண்டு வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு வாழுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான்
நிதர்சனமான உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த கதையை லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நீங்கள் அடுத்தடுத்து கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம 4ஆம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோட இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி.